Disclaimer under Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் மக்களே, நாம் இந்த காணொளியில் கடல் புறா என்னும் மிகச்சிறந்த நாவலின் தொகுப்பை பார்ப்போம். உண்மையான வரலாற்று நிகழ்வுகளுடன் சுவாரஸ்யமான கற்பனை கதாபாத்திரங்களை இணைத்தே வாசகர்களை அந்த பழங்காலத்திற்கு அழைத்து செல்லுமாடி இந்த கதை இருக்கிறது. இந்த கதைக்களம் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்து பின்னணியை கொண்டது. இந்த கதையின் நாயகன் சோழ இளவரசர் குலோத்துங்க சோழனின் நண்பன் கருணாகர பல்லவன். இவன் சோழர்களின் கடற்படை எவ்வளவு வலிமையாக இருந்தது, அவர்கள் எப்படி ஸ்ரீ விஜயம் அதாவது சுமத்ரா முதல் மலேசியா வரை சென்று வெற்றி பெற்றார்கள் என்பதை விவரிக்கும் ஒரு பிரம்மாண்டமான காவியம். அந்த காலத்தில் தமிழர்கள் கையாண்ட கப்பல் கட்டும் கலை மற்றும் போர் கப்பல் இதில் மிக நுணுக்கமாக விளக்கியிருப்பார் கருணாகர பல்லவன். அதாவது கதையின் நாயகன். அவன் கட்டுக்கோப்பான உடல் வாக்கும் கூர்மையான அறிவும் கொண்டவன். சோழ பேரரசின் இளவரசன் குலோத்துங்க சோழன் இதன் நெருங்கிய நண்பன் மற்றும் தளபதி. இவன் கப்பல்களை கையாள்வதிலும் கடல் போர்களில் இவனுக்கு பெரிய இவனே. கடல் புறா என்னும் அதிவேக போர் கப்பலை வழிநடத்தும் பொறுப்பு இவன் உடையதே. இவன் வெறும் வாழ்வீச்சு மட்டுமல்ல, கடலில் காற்றிற்கும் திசையை வைத்தே எதிரி கப்பல்களை சூழ்ந்து தாக்கும் புத்தி வல்லவன். ஒரு பக்கம் சோழ பேரரசின் மீதான விசுவாசமும், மறுபக்கம் காஞ்சனா மற்றும் அருள்மொழி ஆகியோருமான சிக்கலான உணர்வுகளும் இதில் ஆழமாக இவன் கதாபாத்திரம் இருக்கிறது. ஸ்ரீ விஜயம் தேசத்தில் அதாவது மலேசியா பகுதி ஏற்பட்ட உள்நாட்டு போரை தீர்க்கவும் சோழர்களின் கடல் வணிகத்தை காக்கவும் இளைஞர்களின் மேற்கொண்ட சாகச பயணமே இந்த கதையின் உயிர்நாள். சீன நாட்டு ஒற்றர்கள் மற்றும் கடல் கொள்ளைகளுக்கு எதிராக அவன் எடுக்கும் முடிவுகள் வாசகர்களை எப்போதும் வியப்பில் ஆழ்த்தும். இப்போது கதைக்கு செல்வோம். ஒரு பொற்கால மாலை, அதாவது கோதாவரி நதி கடலில் கலக்கும் அந்த அழகிய மாலை நேரத்தில் சூரியன் கதிர்கள் பட்டு நீரில் தங்கமாக மின்னியது. அந்த கடலில் தங்கமாக மின்னியதை பார்க்கும்போது ஒரு உலோகத்தின் மீது மந்திர திரவத்தை பூசி அது தங்கமாக ஜொலிப்பது போல் தெரிந்தது. எப்படி அந்த திரவம் போனதும் அந்த ஜொலிப்பு போய்விடுமா, அதே போல் சூரியன் மறைந்ததும் அந்த தங்க நிறமும் மறைந்து போனது. இந்த கலிங்க நாட்டு அதாவது ஒடிசா செல்வ செழிப்பு ஒரு காலத்தில் மறைந்து போனதை நினைவுபடும். அது கலிங்க நாட்டின் எல்லை. முற்காலத்தில் கலிங்க நாடு மிகவும் பறந்து விரிந்திருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல அதன் எல்லைகள் சுருங்கின. இருப்பினும் வங்க கடலும் அந்த சூரியனும் இன்னமும் அந்த பழைய பெருமைகளை படைச்சாட்டி கொண்டிருக்கிறது. கிழக்கு நோக்கி வந்த மேக கூட்டங்களுக்கு இடையே கோதாவரியின் துவாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை மதில் தெரிந்தது. அது பெரிய மலைமுகடு போல் உயர்ந்து நின்றது. அதன் உச்சியில் தெரிந்தது கலிய மன்னனின் அரண்மனை. அதன் உச்சியில் இருந்த கலிங்கத்து கொடி தனக்கடிகள் எவரும் இல்லை என்ற கர்வத்தில் பறந்து கொண்டிருந்தது. அந்த கலிங்கத்து மன்னனின் கோட்டைக்கு நேர் எதிரில் உள்ள கடல் பகுதியில் பல நாடுகள் கொடி பறக்கும் கப்பல்களும் நின்று நின்று கொண்டிருந்தன. அலைகள் வேகத்தில் அந்த கப்பல்கள் முன்னும் பின்னும் அசைந்து கொண்டிருந்தன. அந்த பெரிய நாவாய்களுக்கு அதாவது கப்பல்களுக்கு இடையே வணிக பொருட்களை ஏற்றப்பட்ட சிறிய படகுகள் மிக வேகமாக துடுப்பை போட்டுக்கொண்டு கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. கலிங்க நாட்டு பகுதியில் தமிழர்கள் அதிகமாக குடியேறியதால் அந்த துறைமுகத்திற்கு பாலூர் என்று பெயர் வந்தது. ஆனால் அங்கிருந்த கிரேக்கர்களும் அரேபியர்களும் மற்றும் சீன வணிகர்களும் அந்த பெயரை சரியாக உச்சரிக்க முடியாமல் பாலூர் என்ற பெயரை பாலூரா என்று அழைத்தனர். காலப்போக்கில் வரலாற்றில் அந்த பெயரே நிலைத்து நிற்கப்பட்டது. அன்று சித்ரா பௌர்ணமி. மாலை நேரத்தில் தங்கச்சூரியன் மறைய தொடங்கியதும் வானில் சந்திரன் உதித்தன. வழக்கமாக நிலவு பால் போன்ற வெண்மையான நிறத்தில் இருக்கும். ஆனால் அன்று சந்திரன் ஏனோ மென்மையான நிறத்தை காட்டாமல் மிகுந்த கோபத்துடன் சிவந்த நிறத்தில் ஒரு நெருப்பு பந்து போல தோன்றின. இது ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போவது என்பதை குறிப்பது போல் இருந்தது. சூரியன் மறைந்து நிலவு அந்நேரத்தில் பாலூர் துறைமுகம் இரண்டு விதமான உணர்வுகளை கொடுத்தது. ஒன்று, வானில் பறவைகள் கூட்டமாக தங்களுக்கு பிடித்த இசையை பாடிக்கொண்டு தங்கள் ஊர்களுக்கு திரும்பின. அந்த இசைகள் காதுக்கு தேனாக இனித்தது. மற்றொன்று, பரபரப்பான அந்த துறைமுக கரையில் படகுகளை இருந்து முட்டைகளை இறக்கி தோளில் சுமந்து கொண்டு தொழிலாளர்கள் கூச்சலிட்டு பரபரப்பும் இருந்தவாறு இங்கு அங்கும் நடந்து கொண்டிருந்தது. அந்த அமைதியான மாலை பொழுதில் அந்த தொழிலாளிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இத்துடன் இந்த காணொலியை முடிக்கிறேன். மீதி கதைகளை அடுத்த காணொலியில் விரைவாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் நண்பன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜஸ்ட் தமிழனுக்கு. Oh,